மத்தியில கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும் பாஜகவுக்கான முதல் சவால் உருக்கு மற்றும் கனரக தொழிற்சாலை அமைச்சர் குமாரசாமி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை பெற தவறிய பாஜக கூட்டணி கட்சிகளோட இணைந்து ஆட்சி அமைச்சிருக்கு. இதுல தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம்னு கூட்டணி கட்சிகளுக்கும் சில முக்கியமான அமைச்சரவை பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. அப்படிதான் உருக்கு மற்றும் கனரக தொழிற்சாலை துறை அமைச்சர் பதவி கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமி கைகளுக்கு வந்திருக்கு. அமைச்சரா பதவியேற்ற கையோட அமைச்சரவையில நடந்து வரும் தகவல்களை ஓப்பனா போட்டு உடைச்சு மோடி அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்காரு குமாரசாமி. அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரான் டெக்னாலஜின்னு ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் $2.5 பில்லியன் முதலீட்டுல குஜராத்ல ஒரு தொழிற்சாலையை தொடங்கி இருக்கு. இந்த நிறுவனம் உருவாக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் 3,20,00,000 ரூபாய் வீதம் மத்திய அரசு மானியமா வழங்கிக்கிட்டு வருது. அப்படி பார்த்தா மொத்தம் 16,000 கோடியை மானியமா கொடுக்குது மத்திய அரசு. அதாவது அந்த நிறுவனத்தோட முதலீட்டு தொகையில 70%. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குமாரசாமி இதென்னங்க நியாயம்னு அமைச்சரவை அதிகாரிகள் கிட்டேயே குமரி இருக்காரு. கர்நாடக மாநிலம் பெங்களூருல இருக்கும் தொழிற்பேட்டையான பீனியால இதே போல சிறு நிறுவனங்கள் இருக்கு. அவங்க எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நாம எவ்வளவு மானியம் கொடுத்திருப்போம்னு கேள்வி எழுப்பி இருக்காரு. இதனால நாட்டுடைய வளங்களை காப்பாத்துறது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறதாகவும் பேசி இருக்காரு. குமாரசாமியோட இந்த பேச்சு இப்போ நாடு முழுக்க பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா பாஜக அறுதி பெரும்பான்மையோட மத்தியில ஆட்சி நடத்தி வந்ததால இதையெல்லாம் யாராலையும் கேள்வி கேட்க முடியல. இப்போ கூட்டணி கட்சிகள் மூலமா இந்த விவகாரங்கள் வெளியில வருவதா எதிர்கட்சிகள் தாக்க தொடங்கி இருக்காங்க. இதோட வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பாஜக ஆட்சி ஆதரவு அளிப்பதாகவும் சிறு நிறுவனங்களை கண்டுக்கிறதில்லைன்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. பிரதமர் மோடி G7 மாநாட்டுக்காக இத்தாலி போயிருக்க நேரத்துல இங்க குமாரசாமி பேசிய பேச்சு பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ குமாரசாமி தான் இந்த அமைச்சரவைக்கு பொறுப்புன்றதால குறிப்பிட்ட வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டு வரும் மானியத்தை அவர் ரத்து செய்வாரானும் கேள்விகள் எழுந்திருக்கு. இது குறித்து பின்னர் மீடியாக்கள் முன்னிலையில் பேசின குமாரசாமி தான் எந்த மாநிலத்தையும் குறிப்பிட்டு பேசலன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது கூடுதல் தெளிவா இருப்பேனும் சொல்லியிருக்காரு.